everyone, welcome to Mr. G Finance. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரோ ஆப்பில் நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி வந்து ஆல்ரெடி போட்டிருக்கீங்கன்னு வைங்களேன். அதிலேருந்து பணம் வந்து அவசரமாக கொஞ்சம் எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் குரோ ஆப் ஓப்பன் பண்ண அந்த மாதிரி ஹோமில் இருப்பீங்க ஸ்டாக்ஸில். செகண்ட் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போயிருங்க. அதில் மேலே டேஷ்போர்ட் அண்ட் எஸ்ஐபி இருக்கும். ஓகேவா, டேஷ்போர்டு போயிருங்க. டேஷ்போர்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஃபண்டு வந்து இங்கே கீழே இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு டேப் பண்ணணும். சரியா? ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அதில் வந்து நான் கொஞ்சம் பணம் எடுக்கணும்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பெரிய அமௌண்ட் கூட போட்டிருக்கலாம். ஓகேவா, ஸோ நான் அந்த ஃபண்டை வந்து டேப் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ரிடீம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். ரிடீம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். மேலே பார்த்தீங்கன்னா யூனிட்ஸில் இருக்கும். ஸோ 100 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 6.6 யூனிட்ஸ் இருக்குது. இந்த யூனிட்ஸ் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஏரோ இருக்கும். அதை மாற்றினீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்துடும். அமௌண்ட்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட 95 ரூபா 87 பைசா இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை யூனிட்ஸில் வச்சுக்கலாம். ஸோ உங்கள் சாய்ஸ் தான். அமௌண்ட் வச்சுருந்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கால்குலேஷனுக்கு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்துடும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மினிமம் வித்ராவல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா இருக்கணும். என்கிட்ட 100 ரூபா தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்துடுமா. இப்போது இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் ஒரு 2000 ரூபா வச்சுருக்கீங்க, 1000 ரூபா எடுக்கணும் அப்படின்னா 1000 ரூபா அடிச்சிருங்க. சரியா? அமௌண்ட் அடிச்சுட்டு இந்த ஸ்க்ரீனில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். எப்போ வரும்னு கீழேயே டேட் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 22 டிசம்பர். எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 26 டிசம்பர் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை அண்டு ரிடீம் அப்படிங்கிற பட்டன் இருக்குது. என்கிட்ட அமௌண்ட் கம்மியாக இருக்கனால அது டிம்மாக இருக்குது. உங்களுக்கு வந்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் கீழே பிரைட்டாக வந்துட்டு வெரிஃபை அண்ட் ரிடீம் இருக்கும். அந்த பட்டனை மட்டும் இங்கே கீழே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு உங்கள் அமௌண்ட் வந்து ரிடீம் ஆயிரும். எஸ்ஐபி அமௌண்ட்டில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டும் வந்துடும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அர்ஜென்ட்டாக வித்ராவல் பண்ணணும் அப்படின்னா எஸ்ஐபியில் இருந்துட்டு வித்ராவல் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.